அரசன் திரைப்படம் வந்து மயிலை சிவாவுடைய கதை தான் அப்படின்னு சொல்லப்படுது. வடசென்னை பகுதிகளில் பிரபல ரவுடிகளா யார் இருந்தாங்க, கொடிகட்டி பறந்தாங்க. சிவகுமாருக்கு சின்ன வயசுலேயே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ரவுடி ஆகணும், நம்ம வந்து ஒரு பெரிய டானா வரணும் அப்படின்னு அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு ஆசை வருது. என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவருடைய அரசியல் தலையீடும் அரசியல் பின்புலமும் அரசியல் கொலைகளும் வந்து மிகப்பெரிய காரணம். இந்த சிவகுமார் வந்து அயோத்திக்குப்பம் வீரமணிக்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட வேலை செஞ்சு அவர் சொல்கிற வேலையை செய்கிற இடத்துக்கு வந்துட்டார். ஒரே ஏரியாவில் நீ ரவுடியா நான் ரவுடியா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்றதுல மயிலை மகேஷுக்கும் சிவகுமாருக்கும் இடையே வந்து மோதல் வந்து டைகர் சிவா அவரை பற்றி நீங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம பேசணும் அப்படின்னா அதை ஒரு கட்டிங்கை எடுத்து அதை வந்து ஒரு ரீல்ஸ் போடுற அளவுக்கு அவங்க இருக்காங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடித்த அரசன் திரைப்படத்துடைய ப்ரோமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரவுடியோட நிஜ வாழ்க்கையை எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான கதை அப்படின்றாங்க. ஏன்னா சில இயக்குநர்கள் வந்து படம் எடுத்தாலே ஒரு உண்மை சம்பவங்களை தழுவிதான் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறன் எடுக்கிறாருன்னா வடசென்னை திரைப்படத்திலேருந்து நீங்கள் பல படங்கள் அவர் இயக்கிய படங்களை நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி இருக்கும், அது உண்மையான கதையை கேட்டு எடுத்துருப்பார். அதுபோல் சிலம்பரசன் அவருடைய இந்த அரசன் திரைப்படத்தில் ஒரு நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்து சமீபத்தில் வெட்டி கொல்லப்பட்ட ஒரு ரவுடியோட வாழ்க்கை, அந்த ரவுடி எப்படிலாம் இருந்தார், எத்தனை கொலை பண்ணார், என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத ஒரு சொல்லும்படியாக அந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே சமீபத்தில் அதே தோரணையில் அந்த முக தோற்றத்தோடையும் அந்த ஹேர் ஸ்டைலேருந்து அவங்களுடைய அந்த முக வெட்டுகள்லேருந்து எல்லாமே வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் வெட்டி கொல்லப்பட்ட ஒரு ரவுடியோடைய கதை மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பார்க்க தோணுது. ஏன்னா இந்த அரசன் திரைப்படம் வந்து சிலம்பரசன் நடிச்சிருக்கிறாரு. அந்த சிலம்பரசன் வந்து யாருடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மயிலை பகுதியில் ஒரு பிரபல ரவுடியாக வலம் வந்த மயிலை சிவா அப்படின்றவுடைய கேரக்டரில் சிலம்பரசன் நடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த அரசன் திரைப்படமே வந்து மயிலை சிவாவுடைய கதை தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து உண்மை அப்படின்றது அந்த முழு திரைப்படமும் வந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த ப்ரோமோவை பார்க்கும் போதே தெரியுது. அந்த வசனங்கள் முதல் அந்த காட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கிட்ட வந்து அந்த மயிலை சிவகுமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரியும், நான் வந்து வாய்தாக்கு வந்திருப்பாரு, ஒரு நீதிமன்றத்துக்கு வெளியே நிற்கும் போது அடுத்த கேஸ் நம்ம கேஸ் தான், உள்ளே போயிட்டு வந்தோன்னே மிச்ச கதையை சொல்கிறோம். சார் இந்த கதையெல்லாம் விட்டு நீங்கள் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு நிஜ கதையில் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இதை படமாக வெளியிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வெற்றிமாறன் அசிஸ்டண்டாக இருக்கிற வந்து சில விஷயங்கள் சொல்லக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான். ஏன்னா வடசென்னை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் வந்து யார்கிட்ட கதை கேட்டார் அப்படின்ற சமீபத்தில் சில ஃபோட்டோக்களை நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த வடசென்னை கதையே வந்து இந்த மயிலை சிவகுமார் சொன்ன கதையை தான் வந்து அவர் படமாக்கியிருப்பார் அப்படின்னு ஒரு கருத்துக்களையும் நம்ம பார்த்தோம். இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மயிலை சிவகுமார் வந்து பல கதைகளை சொல்லியிருக்கிறாரு. அந்த பல கதைகள் மூலியமாக தான் வடசென்னை பகுதிகளில் பிரபல ரவுடிகளாக யார் இருந்தாங்க, கொடிகட்டி பறந்தாங்க, அந்த வடசென்னை வந்து யாருடைய கோட்டையாக இருந்தது, ரவுடிகளுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது, ரவுடிகளுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருந்தது, அப்படி இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி ஒரு திரைப்படமாக காமிச்சிருப்பாரு வெற்றிமாறன். அப்போ இந்த கதைகளெல்லாம் சொன்ன மயிலை சிவகுமாரே ஒரு படமாக எடுத்தா என்ன அப்படின்னு வெற்றிமாறன் நினைச்சிருந்து இந்த அரசன் படத்தை எடுத்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த கெட்டப்பில் வரக்கூடிய சிலம்பரசன் வந்து அதற்கு உரித்தான நிஜ வாழ்க்கை ரவுடி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் இந்த மயிலை சிவகுமாரோடைய தோற்றம், அவர் இளமை வயதில் எப்படி இருந்தாரோ, இளைஞராக இருக்கும்போது வளரும் ரவுடியாக இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தாரோ அந்த தோற்றத்தோடையே மீசை இல்லாமல் தாடியை மட்டும் வச்சுட்டு முடியெல்லாம் வந்து ஃபங்க் விட்ட மணிக்கு அந்த தோற்றத்தில் காமிச்சிருக்காங்க சிலம்பரசனை. இந்த தென் சென்னையோடைய அந்த வட சென்னையோடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு சிலர் படமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரவுடிசத்தை பற்றி குறிப்பாக வெற்றிமாறன் எடுக்கிறாரோ அது உண்மை சம்பவமாக தான் இருக்கும் அப்படின்றதுல 100% நம்பக்கூடியவங்க தான் அதிகம். இந்த மயிலை சிவகுமார் அப்போ யார், அப்போ இந்த மயிலை சிவகுமாரோடைய பின்னணி என்ன, மயிலை சிவகுமார் வந்து எப்படி ரவுடியானார் அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். மயிலை சிவகுமாரோடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சூனாம்பேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் சேர்ந்தவர் தான். அவர் வந்து குடும்பத்தோட சின்ன வயசில் இங்கே நம்ம சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து குடி வர்றாங்க. இவர் சிவகுமார் இன்றைக்கி தான் மயிலை சிவகுமார் அதை கடைசி காலகட்டத்தில். அப்போ சிவகுமார் வந்து சிட்டி சென்டர் பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு குடியிருப்பு பகுதியில் பிழைப்பு தேடி வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அந்த ஏரியா மக்களுடைய ஒரு பழக்க வழக்கம் கிடைக்குது அவருக்கு. அந்த பழக்க வழக்கத்தின் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய நடக்கிற சம்பவங்களை எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. எல்லா விஷயத்துமே ஒரு ஆர்வம் வரும் இல்லையா எல்லாருக்கும், இளைஞர்களை அவரை மாதிரி ஆகணும் இவரை மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி. சிவகுமாருக்கு சின்ன வயசுலேயே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ரவுடி ஆகணும், நம்ம வந்து ஒரு பெரிய டானா வரணும் அப்படின்னு அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு ஆசை வருது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சிவகுமார் வந்து மயிலை பகுதியில் சுற்றித் திரிந்த இளைஞராக சுற்றித் திரிந்த காலகட்டங்களில்
மயிலை மகேஷ், பெரிய மகேஷ் என்கிற மயிலை மகேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடி இருந்திருக்கிறாரு. அந்த பிரபலமாக சொல்லக்கூடிய அந்த ரவுடியை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுது. இவர் வந்து பேர் கெத்தா இருக்கு, அப்போ இதே மாதிரி நம்மளும் வந்து பெரிய ரவுடியாக வரணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அப்படியே கஞ்சா வித்தார், கட்ட பஞ்சாயத்து பண்ணார், அடிதடில் ஈடுபட்டார். இது போன்ற வழக்குகள்லாம் அவர் மேலே பதியப்பட்டிருக்கு. இது போன்ற வழக்குகளில் அவர் வந்து சிறைக்கு போகிறதும் வெளியே வரதும், சிறைக்கு போகிறதும் வெளியே வரதும், வாய்தாக்கு போகிறதும் இது மாதிரியாகவே இருந்திருக்கு. அப்போ ஒரு சின்ன சின்ன ரவுடியாக, அதான் சொன்னாங்கள்ல, சின்ன ரவுடியாக வளம் வந்திருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து அயோத்திக்குப்பம் வீரமணி, அதாவது வட சென்னையில் வந்து அவரை என்கவுண்டர் பண்ணி கொண்டாங்க. என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவருடைய அரசியல் தலையீடும் அரசியல் பின்புலமும் அரசியல் கொலைகளும் வந்து மிகப்பெரிய காரணம். அவரை பற்றி பேசணும்னா ஒரு பெரிய டாபிக். ஏன்னா அயோத்திக்குப்பம் வீரமணி வந்து மிகப்பெரிய ரவுடியாக வளம் வந்தவர். இந்த சிவகுமாரை பற்றி பேசும்போது நம்ம அயோத்திக்குப்பம் வீரமணியை பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த சாதாரண சின்ன ரவுடியாக இருந்த மயிலை சிவகுமார் வந்து பெரிய அளவில் உருவெடுக்கிறதுக்கு அயோத்திக்குப்பம் வீரமணி வந்து ஒரு முக்கிய காரணம். சிவகுமாருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்புமுனை வந்தது, பெரிய ரவுடி ஆகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அயோத்திக்குப்பம் வீரமணி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் மூத்த பத்திரிகையாளர்கள். இந்த சிவகுமார் வந்து அயோத்திக்குப்பம் வீரமணி கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட வேலை செஞ்சு அவர் சொல்கிற வேலையை செய்கிற இடத்துக்கு வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அதுதான் அவருடைய வேலை. அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு விசுவாசியாக மாறிடுறாரு சிவகுமார். இப்படி இருக்கும்போது தான் அதிமுகவில் பெரிய செல்வாக்கு மிக்க நபராக வந்த தோட்டம் சேகர் மற்றும் மார்க்கெட் முரளி, இவங்க 2 பேருக்குள்ள வந்து அதிமுகவில் யார் சீட்டு கொடுக்குறதுன்ற கிட்ட போட்டி வந்துடுது. இதில் வந்து தோட்டம் சேகர் அப்படின்றவர் வந்து கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, அயோத்திக்குப்பம் வீரமணிக்கிட்ட போகிறாங்க. அப்போ இந்த அயோத்திக்குப்பம் வீரமணி தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு, அதாவது தோட்டம் சேகரை கொலை செய்கிறதுக்கு. அப்போ தோட்டம் சேகர் வந்து கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிவகுமாரை, மயிலை சிவகுமாரை சேர்க்குறாங்க. அந்த வழக்கில் அவரும் இருக்கிறாரு. இந்த வழக்கில் சிறைக்கு உள்ளே போயிட்டு வர்றாங்க. இவர் சிறைக்கு உள்ளே போயிட்டு சிவகுமார் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அயோத்திக்குப்பம் வீரமணி வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் கொலையாக பார்க்கப்பட்டுச்சு. அவர் வந்து பின்னணியில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்றதுலாம் அது ஒரு அரசியல் தலையீடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் சிறையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோத்திக்குப்பம் வீரமணி வந்து உயிரோடு இல்லை. அப்போ இந்த இவர் எடுத்த வழக்கிலேயே வந்துட்டு ஒரு பெரிய தலைவர்களை வந்து ஒரு அரசியல் பிரமுகரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை வழக்கில் உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னால ஏரியாவில் வந்து ஒரு கெத்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க ஒரு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகிறாங்க, அந்த ரவுடிசத்தை நோக்கி. இங்கே ஏற்கனவே இந்த மயிலை மகேஷ்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கும் சிவகுமாருக்கும் வந்து இடையில வந்து இந்த மயிலை மகேஷோடைய உறவுக்கார பெண் ஒருத்தர் வந்து வம்புழுத்து அவர்கிட்ட வந்து தகராறு ஈடுபட்டதாக சொல்லப்படுது. அதன் மூலிமா இருவருக்குள்ள வந்து மோட்டிவ், அதாவது ஒரே ஏரியாவில் நீ ரவுடியா நான் ரவுடியா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்றதுல மயிலை மகேஷுக்கும் சிவகுமாருக்கும் இடையே வந்து மோதல் இருந்திருக்கு. இந்த மோதல் முத்தி சிவகுமாரை மயிலை மகேஷோட ஆதரவாளர்கள் போய் அடித்து வெட்டி வாய்க்காலில் தூக்கி போட்டு போயிருக்காங்க, கழுத்தெல்லாம் அறுத்து தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதில் வந்து சிவகுமார் வந்து உயிர் பழைச்சிட்றாரு. இதில் இவங்களுக்குள்ள மோட்டிவ் இருக்குது, முன்பகை. இந்த முன்பகையில் வந்துட்டு இவர் சிவகுமார் வந்து மயிலை மகேஷை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு ரூட் எடுக்கிறாரு. இதற்காக ஸ்கெட்ச் போட்டு என்ன முந்திக்கிட்டு அவர் கொள்றதுக்கு முன்னாடி நான் வந்து அவரை போட்டுறணும் அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் போய் அதை கொலை வரைக்கும் போயிடுச்சு. அந்த மயிலை மகேஷை வந்து கொலை செய்யப்படுற அளவுக்கு போயிடுச்சு. அந்த வழக்குலையும் அவர் இருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கொலை பண்ணிட்டாரு. அதற்கு முன்பு வந்து ஒரு சில சின்ன சின்ன அடிதடிகள், கட்ட பஞ்சாயத்துகள், இந்த கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரியான வழக்குகளை வாங்கிட்டு திடீர்னு ஒரு பெரிய வழக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த ரியல் லைஃப் சிவகுமாரோடைய வாழ்க்கை முழுவதுமே எப்படி போகுதுன்னா, கட்ட பஞ்சாயத்து வழக்கு, இந்த மாதிரி கொலை வழக்கு எடுக்கிறது, கூலிக்கு கொலை பண்ணுறது, இந்த மாதிரியாக தான் போயிட்டே இருக்குது. அப்போ இவர் வந்து ஒரு ஜாலியான ரவுடியாக வளர்றாரு. எப்படின்னா மற்ற ரவுடிகளை போல் வந்து இந்த ஓடி ஒளிகிறது, பேப்பர் ஓட்டணுன்னா போய் நம்ம அந்த தலைமறைவு வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த சிவகுமார் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா, தன் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, நீ வந்து போலீஸ் தேடுறாங்க அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா இவரே போய் சரண்டர் அடைஞ்சிருவாராம். இவரே போய் ஒன்று நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறது, இல்லை போய் போலீஸில் போய் சரணடைகிறது. இது மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை கடைசி வரை போயிருக்கு. 2வது வந்து இந்த சிவகுமார் வந்து ஜாலியான ரவுடியாக வளம் வந்திருக்காரு. இது வந்து ரியல் லைஃப்பில் நடந்தது. இந்த திரைப்படத்தில், அரசன் திரைப்படத்தில் வெற்றிமாறன் வந்து அதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த காட்சிகளில் வந்து சிலம்பரசனை வந்து அந்த இரத்த காட்சிகளோட, அந்த ஒரு கொலைவெறியோட கொலை பண்ணுற காட்சிகளும், அந்த இளமை காலத்தில் அவர் ஒரு ரவுடியாக வளர்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களே வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து மயிலை சிவாவில் வந்து டைகர் சிவான்னு மாற்றிடுறாரு. அந்த அடைமொழி, அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா கூடவே,
அண்ணன் பின்னால் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடைமொழி கொடுத்துட்றாங்க, டைகர் சிவா அப்படின்னு. டைகர் சிவாவே வலம் வராரு. அதே போல் கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, அந்த கொலை, இந்த மாதிரியான வழக்குகளை தொடர்ந்து எடுக்கிறாரு. தொடர்ந்து வழக்குகளில் சிறைக்கு போகிறாரு, வெளியில் வராரு. அப்போ வந்து மயிலை சிவகுமார்ன்ற பேர், இங்கே பிரபல ரவுடியாக இருந்த அயோத்தி குப்பம் வீரமணி உயிரோடு இல்லை, அவர்கிட்ட வேலை பார்த்த சிவகுமார் உயிரோடு இருக்கிறாரு. அப்போ இது வந்து ஏற்கனவே வடசென்னையோட படத்தில் காட்டியிருப்பாங்க, ராஜன்ற கேரக்டர் காட்டியிருப்பார் இயக்குனர் வெற்றிமாறன். அந்த ராஜன்ற கேரக்டருக்கும் வீரமணின்ற கேரக்டருக்கும் மயிலை சிவகுமார்ன்ற கேரக்டருக்கும் இன்னும் பலருக்கும் இதில் வந்து ஒரு செயின் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கனெக்டிங் தான் வந்து முழு கதைகளும். அந்த தனித்தனியாக பிரித்து ஒருவேளை இந்த திரைப்படத்தை வெற்றிமாறன் வந்து எடுக்கிறாரோ அப்படின்னு கூட நம்ம ஒரு பார்வையில் பார்க்க தோணுது. ஏன்னா வடசென்னையில் ராஜன் கேரக்டரில் படம் எடுத்துட்டாரு, அங்கே செல்வம்னு ஒரு கேரக்டர் இருப்பார். அந்த செல்வம்ன்றவர் வந்து உண்மையிலே கேரம் போர்டு பிளேயர், வடசென்னையில் இருந்த உண்மையான செல்வம். அவர் வந்து அந்த பிரபல ரவுடியாக இருந்த செல்வம் வந்து கடைசி காலகட்டங்களில் திருந்தி சர்ச்சில் வந்து ஒரு போதகராக இருந்து அவர் தன்னுடைய இயல்பான மரணமாக, இயற்கை மரணமாக தான் அடைஞ்சதாக கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வடசென்னையில் முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்து கதையாக்கப்பட்டு திரைப்படமாக வந்திருக்கு. இந்த அரசன் திரைப்படத்தில் வெற்றிமாறன் எடுத்திருக்காருன்னா அப்போ இந்த கதைகள் எல்லாத்தையுமே சொன்ன மயிலை சிவகுமாரோடைய கதையை தான் முழுக்க முழுக்க எடுத்திருக்கிறாரு. அப்போது மயிலை சிவகுமார் வந்து அந்த தோட்டம் சேகருடைய கொலை வழக்கில் உள்ளே போனான்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த தோட்டம் சேகருடைய பசங்களுக்கு 2 வயசு இருந்திருக்கு. அவங்க வளர்ந்து வந்து இதை மயிலை சிவகுமாரை வந்து வெட்டி கொடூரமாக கொலை செய்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 45 இடங்களுக்கு மேலே வெட்டி செத்ததுக்கு அப்புறமும் அந்த வெறியில் வந்து முகத்தெல்லாம் செதைச்சு கொள்றாங்க. எப்படின்னா, பகை இருக்கும் இல்லையா, முன்பகை. சாதாரண ஒரு கொலைனா செத்ததுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. முன்பகைனா எப்படின்னா, அந்த பகை தீர்ற வரைக்கும் வெட்டி மிக கொடூரமாக முகத்தை செதைச்சு கொண்டாங்க. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான கொலை அந்த மயிலை சிவகுமாரோடைய கொலை. அவங்க வளர்ந்து வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க அந்த செத்ததுக்கப்புறம் வந்து, இந்த கொலை வந்து என் தந்தையை கொண்டதுக்காக. அது என்ன காரணம் வேணால் இருக்கலாம், அது பல கொலையினுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம், இல்லை அந்த கொலையினுடைய பின்னணியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து எங்களுடைய அப்பாவை கொண்டதுக்கு நாங்கள் வந்து பதிலுக்கு செஞ்சோம் அப்படின்னு அதில் சரண்டரும் ஆனாங்க. அந்த வழக்கு இருக்குது ஒரு பக்கம். இந்த மயிலை சிவகுமாரோடைய கதை வந்து முழுக்க முழுக்க அவருடைய எப்படி இருந்தார், அந்த கெத்தா வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும் காட்டியிருக்காங்களா திரைப்படத்தில், இல்லை அவருடைய இறப்பு வரையும் காட்டியிருக்கிறாங்களா, இல்லை அதனுடைய அரசியல் பின்புலம், அவர் பண்ண கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தோட்டம் சேகர்லாம் உள்ள வராரா, அதனுடைய அரசியல் பின்னணி இப்போ யார் சொல்லி செஞ்சாங்க, இது மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் உருவாக்க போகுதா அந்த திரைப்படம் அப்படின்றது நம்ம முழு திரைப்படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு இந்த படத்துடைய ப்ரோமோவை பார்த்த ஒவ்வொருத்தரும் இப்போ சென்னையை, குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ரவுடிசத்தை விரும்பக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இப்போ அதை வந்து ரீல்ஸ் எடுத்து போட ஆரம்பிக்காங்க. இது வந்து எங்களுடைய அண்ணன் கேரக்டர், இதுதான் டைகர் சிவா, இதுதான் மயிலை சிவா அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ரவுடி வந்து சென்னையில் இறந்துட்டார் அப்படின்னா போலீஸ் வந்து பாடியை கொடுத்தோன்னா அது புதைக்கிற போகிற இடமும் தெரியாது, வார இடம் தெரியாது, அப்படியே அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துடணும் அப்படின்ற அளவில் தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா போலீஸ் அந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் அந்த மயிலை சிவாவுடைய இறுதி ஊர்வலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2021 தான் அவருடைய கொலை நடந்ததுன்னு நினைக்கிறேன். 2021 தான் அவர் கொலை நடந்தது. அந்த அவருடைய இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான இளைஞர்களை வந்து எங்கெங்கேயோ இருந்து ஒன்று திரண்டு வந்து பயங்கரமான ஒரு கூட்டம், க்ரௌடு. அதாவது வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைகர் சிவா அவரை பற்றி நீங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம பேசணும் அப்படின்னா அதை ஒரு கட்டிங்கை எடுத்து அதை வந்து ஒரு ரீல்ஸ் போடுற அளவுக்கு அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம வந்து எந்த ரவுடிசத்தையும் நம்ம வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம அந்த வீடியோ பதிவு போடல. நமக்கு ரவுடிசத்தை வந்து யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. பழமொழி சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு. அந்த கருத்தில் நம்ம எப்பயுமே மாற்றுக்கிறது கிடையாது. இந்த வீடியோ வந்து நம்ம ரவுடிகளை வந்து நம்ம வந்து திரைப்படத்தின் மூலிமா கொண்டாடுறதுக்காக இந்த வீடியோ இல்லை. இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு அப்படின்னு கூட நம்ம இந்த பதிவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கதையில் வந்து வெற்றிமாறன் வந்து மயிலை சிவகுமாரை எப்படி கொண்டு போய் காமிச்சிருக்காரு, அது கடைசி வரையிலும் அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது அப்படின்றத சொல்லியிருக்காரா, ஏன்னா கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு, இந்த சிவகுமாருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரா. ஏன்னா ரவுடிசத்தை விரும்பக்கூடியவர்கள் அவரை வந்து கொண்டாடலாம், தவறு கிடையாது. ஆனால் சாதாரண ஒரு பாமர மக்கள் பார்க்கும்போது, ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகள் பார்க்கும்போது, ஓ இப்படிலாம் ரவுடிசம் பண்ணால், இத்தனை கொலை வழக்கு எடுத்தால், இவ்வளோ கேஸ் எடுத்தால் நம்ம இப்படிலாம் கெத்தா வாழலாமா அப்படின்ற ஒரு தவறான முன்னுதாரணம் வந்துடக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையும் கூட. இந்த மயிலை சிவகுமாருக்கு வந்து இன்னொரு சிறப்பான ஒன்று இருக்குது. ஏன்னா எப்படின்னா, மற்ற ரவுடிகள்லாம் வந்து நான் பண்ணுறது எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, என்னை எதுவும் காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஆனால் இவருக்கு அப்படியே கிடையாது. அதான் எப்படின்னா, அவங்களாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சிலர் வந்து ரவுடி ஆகிறது, சிலர் வந்து முன் பகைக்காக நான் என் தம்பியை கொண்டதுக்காக நான் செஞ்சேன், என் அண்ணனை கொண்டதுக்காக செஞ்சேன், என் குடும்பத்துக்காக செஞ்சேன், அதில் ஒரு வழக்கு வந்தது, அப்படி எனக்கு இன்னொரு கட்ட பஞ்சாயத்து வந்தது, அது மூலிமா இன்னொரு வழக்கு எடுத்தேன், அந்த வழக்கு மூலிமா நான் வந்து ரவுடி ஆகிட்டேன், எனக்கு ரவுடி முத்திரை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவகுமார் முழுக்க முழுக்க அதுலேருந்து முற்றிலுமாக மாறுபட்டவர்.
சின்ன வயசுலேருந்தே மயிலை மகேஷை பார்த்து நம்மளும் இதே ஏரியாவில் கெத்தா ரவுடியாக வரணுன்று சின்ன வயசுலேருந்து நினச்சி சொல்லுவாங்கல்ல, நான் இதாகணும்னு எய்ம் பண்ணி இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு. அது மாதிரி அவர் முழுக்க முழுக்க அவருடைய ஆசையே ரவுடி ஆகணும் தான், டான் ஆகணும். சிவகுமாருக்கு ஒரே ஆசை, நான் ரவுடி ஆகணும், டான் ஆகணும், இந்த ஏரியாவில் சுற்றி வரணும். இதுதான் அவருடைய ஆசை. அப்போ முழுக்க முழுக்க அவர் அந்த அனுபவிச்சு எப்படி அந்த ரவுடிஸை வாழ்க்கையை அனுபவிச்சு தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ரீல்லாம் அப்படி தான் இருக்கும். மயிலை சிவகுமார் வந்து எப்படின்னா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நகைங்கள்லாம் நிறையா போட்டுக்கிறது, கிட்டத்தட்ட 10 விரலுக்கும் 10 மோதிரம் இருக்கும். செயினில் பார்த்தீங்கன்னா கழுத்துலாம் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ செயின் இருக்கும் கழுத்தில். எனி டைம் போதையை போட்டு சரக்கு போட்டு மணிக்கு அப்படியே ஒரு கெத்தாக வீடியோ போடுறது. அதாவது நான் செய்கிறது வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ரவுடிகளுக்கு மத்தியில், நான் குடிக்கிறேன்னா அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுறியா போட்டுக்கோ, நான் குடிக்கிறேன்னா பாட்டிலோட ஃபோட்டோ எடுக்கிறியா எடுத்துக்கோ, நான் ஆடுற போதையில் இருக்கிற மாதிரி நான் பேசுகிற மணிக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறியா எடுத்துக்கோ, வீடியோ எடுக்கிறியா எடுத்துக்கோ, பாட்டெலாம் வேறு பாடுவார். இவர் எந்த ரிசப்ஷனுக்கு போனாலும் சரி, தன்னுடைய தம்பிகளுடைய ரிசப்ஷன் ஏதாவது கூப்பிட்டாங்க போனாங்கன்னா அங்கே சரக்கை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, மைக்கை வாங்கிட்டு பாட்டு பாடுறது, ஆட்டம் போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரவுடிஸை வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்த ஒரு ரவுடி அப்படின்னா அது மயிலை சிவகுமார் தான். இதெல்லாம் கூட ஒரு வகையில் நம்ம வந்து பார்த்துடலாம். இதை அவர் என்ன அளவுக்கு வந்து ஒரு வெகுளித்தனமான ஒரு ரவுடி அப்படின்றது, மற்ற ரவுடிகள்லாம் வந்து ரொம்ப கிரிமினல் மைண்டடாக யோசிச்சு இதை நம்ம பண்ணணும், இதெல்லாம் அஃபென்ஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம பண்ணால் நமக்கு நாளைக்கு சட்ட சிக்கல் வரும், இதெல்லாம் பண்ணால் இப்படிலாம் நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நமக்கு நாளைக்கு கேஸ்லேருந்து வெளியில் வரது நமக்கு பிரச்சனையாக வரும் அப்படின்னு யோசிக்கிற ரவுடிகளுக்கு மத்தியில் வெகுளித்தனமான ரவுடினா அது மயிலை சிவா தான், டைகர் சிவா தான். அந்த வெகுளித்தனமான குணத்தினால ஒரு ரிசப்ஷனில் போய் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பார். அங்கே வந்து பேசுவார் மைக்கு வாங்கிட்டு, நான் நினைக்கிற மாதிரி நான்லாம் பெரிய விஐபிலாம் இல்லைங்க, அந்த விஐபிலாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ரவுடிங்க, இங்கே பாருங்கள் துப்பாக்கி இருக்குன்ட்டு இடுப்பில் வச்சுருந்த துப்பாக்கி எடுத்து கேமரா முன்னால் அத்தனை பேர் மத்தியில் சபையில் காட்டுவார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெகுளித்தனமான ரவுடின்னு பார்த்துக்கோங்க. தன்னோட ஒரே குறிக்கோள் மூர்க்கத்தனமான ஒரு எண்ணம் அப்படின்னா, நான் ரவுடியாக இருக்கணும், நான் வரணும், நான் ஒரு ஃபேமஸான ரவுடி, அவ்வளோதான். இதுதான் அவருடைய முழுக்க அவருடைய நோக்கமாக இருந்தது. மற்றபடி அவருக்கு இந்த கேஸு அதை பண்ணுவாங்க எனக்கு அந்த பயமே அவர் கிடையவே கிடையாது. இது முழுக்க பயமில்லாத ஒரு வெகுளித்தனமான ஒரு ரவுடி வாழ்க்கையை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா அது டைகர் சிவா தான். இப்போ இந்த அரசன் திரைப்படத்தில் மயிலை சிவகுமாரை எந்த அளவுக்கு காட்டியிருக்கிறாங்க, என்னெல்லாம் காட்டியிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் காட்டியிருக்காங்கன்றதை நம்ம முழு திரைப்படத்தையும் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். இதில் வந்து அவரை வந்து ஒரு ரவுடியாகவே காட்டியிருக்காங்களா, இல்லை வந்து ஒரு ஹீரோவில் ரேஞ்சை காட்டியிருக்காங்களா, இல்லை இது ஒரு உண்மை சம்பவம், இது மாதிரி நடக்கக்கூடாது, இல்லை இது மாதிரி எண்ணற்ற இளைஞர்கள்லாம் இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய முகத்தில் அவருடைய சமாதியில் போய் ரீல்ஸ் போடுறது, அவருடைய சமாதியில் போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறது, இது மாதிரி காட்சியெல்லாம் பார்த்து ஒருவேளை இளைஞர்கள்லாம் அந்த மாதிரி தவறான பாதைகளுக்கு முன்னுதாரணம் எடுத்து போயிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் வெற்றிமாறன் எடுத்திருக்காரா அப்படின்றத நம்ம முழு திரைப்படத்தையும் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்.